ஓகே. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதோடைய உள்ள ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள சப்ஸ்ட்ரிங், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து example@gmail.com வச்சுக்கோங்க. அதில் ஒரு சப்ஸ்ட்ரிங் பார்த்தா ஜிமெயில் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங், example@gmail.com வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அதில் வந்து ஜிமெயில் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். அதில் உள்ள ஒரு அந்த ஜிமெயிலை கண்டுபிடிச்சி அது எத்தனாவது பொசிஷன்லேருந்து அந்த ஸ்ட்ரிங் ஆரம்பிக்குது அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். அதாவது இது searches for its substring and returns the position where it finds it. சப்போஸ் 8வது இடத்துல அதை பார்த்துச்சுன்னா it will return the value as 8. அது மாதிரி சப்போஸ் அந்த ஸ்ட்ரிங்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்கை வச்சிடலன்னா it will return a negative value of -1. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங், அனதர் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் கமா பொசிஷன். இதை நான் வந்து தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட let us see it practically. Yeah, I think I have closed it, so I will open that. எஸ், இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு HTML டாக்குமெண்ட். இந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு உள்ள வந்து I have inserted a script tag, and inside the script tag நம்ம எக்ஸாம்பிள் பற்றி நம்ம படிக்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங் பேர் நேம், அதில் வந்து TechSeeds ஓகே let me introduce at gmail.com அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் at position, அது வந்து at position ஷார்ட்டாக at pos இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா நேம் டாட் இண்டெக்ஸ், நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் @ இந்த சிம்பிள் வந்து எங்கே அக்கர் ஆகுது, எத்தனாவது பொசிஷனில் அக்கர் ஆகுது, தட் மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஐ எம் ஆஸ்கிங். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா டி வந்து இப்போ 0th பொசிஷன்னா E1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ இட் இஸ் இந்த 9th பொசிஷன். ஸோ இப்போ அட் பொசிஷனில் வந்து 9 ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த அட் இல்லை அப்படின்னா what will happen means at positionல வந்து it will be having a negative value of -1. ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் -1 இல்லாமல் இருந்தால் தான் அது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐ வில் ரிட்டைன் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் at the பொசிஷன் சொல்லிட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படியே யூஸிங் த கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் வந்து அந்த @ சிம்பிள் இல்லைன்னா இட் வில் டெஃபினெட்லி பி சம் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ வந்து ஐ எம் ரைட்டிங் did not found this particular thing அப்படின்னு நான் சொல்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Notepad++. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர், யூ கேன் ஃபைண்ட் இட் இன் தி வெப் பை ஜஸ்ட் கூகுள் சர்ச்சிங். ஸோ இது வந்து எப்பவுமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி அலர்ட் வரும். ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் at பொசிஷன் 9 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ I am closing and then I am now removing this at symbol from the variable name, and then I am saving, and now I am once again running. இப்போ ரன் பண்ணி பார்த்தானா once again that alert symbol வரும். yeah, did not found at because I have removed at. ஸோ என்ன நடந்திருக்குன்னா at pos இருக்குல்ல, இதில் வந்து இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. இது வந்து என்னது நெகட்டிவ் வேல்யூ இல்லாமல் இருந்தால் தான் இட் வில் ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் தென் இட் வில் ரைட் த பொசிஷன். பட் இது நெகட்டிவ் வேல்யூவாக வந்தனால இட் இஸ் கோயிங் டு த எல்ஸ் பார்ட் அண்ட் இட் இஸ் ரைட்டிங் did not found at. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஓகே, செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா
if we are passing two arguments, அதாவது ஒரு string அப்புறம் ஒரு பொசிஷன். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, இது நம்மளுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா textteach@gmail.com. அட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், ஓகே இட் இஸ், அதில் வந்து 9 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஜிமெயில் பொசிஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், I am once again searching the string, but I am searching the string for a particular word called Gmail after the position 9. ஸோ இதை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதாவது ஜிமெயில் என்ற வார்த்தையை வந்து 9வது பொசிஷனுக்கு அப்புறம் ஏதாவது இருந்தானா it will return that particular position where that particular word is coming. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் TextSeeds ஜிமெயில் ஜிமெயில் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே இந்த ஜிமெயில் வார்த்தை வருது, இங்கேயும் இந்த ஜிமெயில் வார்த்தை வருது. பட் ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் வந்து எப்பவுமே வந்து நம்ம அட் பொசிஷன் வந்து 9 கொடுத்துருக்கறனால, சின்ஸ் அட் த ரேட் ஆஃப் சிம்பிள் வந்து 9th பொசிஷன் வரனால இட் வில் லுக் ஆஃப்டர் தி 9th பொசிஷன் தான். இட் வில் நாட் ஃபைண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9th பொசிஷனில் இது இருக்குது இப்போத்துக்கு. ஸோ ஆனால் வந்து வராது இது. ஸோ அதை நம்மளுக்கு வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இதான். ஸோ ஆஃப்டர் 9th பொசிஷன் ஜிமெயில் வேர்டு வந்ததுன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் ஜிமெயில் திஸ் திங். அப்புறம் அதே ஆஸ் யூஷுவல் தான், பழையது தான் செக்கிங். இஃப் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லைன்னா யூ ஆர் நாட் அ ஜிமெயில் யூஸர் வரும். இஃப் அந்த வார்த்தை இருந்ததுன்னா there will be some value which is going to be greater than -1 தான், that is பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ வந்து யூ ஆர் ஜிமெயில் யூஸர் வரும். ஸோ let us run this program. once again நம்ம Internet Explorer அந்த alert symbol பண்ணோம். ஸோ யூ ஆர் ஜிமெயில் யூஸர். ஸோ இதே வந்து நான் வந்து சப்போஸ் இஃப் ஐ எம் ரிமூவிங் த ஜி வந்து நான் எம் ஸ்டோரிங் சேவ் பண்ணிவிட்டு once again ஐம் ரன்னிங் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிமெயில் பொசிஷனில் வந்து ஒரு -1 நெகட்டிவ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இஃப் இட் ஸ்டோர்டுனா யூ ஆர் நாட் அ ஜிமெயில் யூஸர்னு வரும். ஸோ ஓவராலாக சம்மரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் அ position where the particular string is occurring, and you can use this index of method in two ways. First way பார்த்தீங்கன்னா you can just pass a string and then you can find where the particular string word is substring in the particular string is occurring. ஸோ பார்த்தீங்கன்னா at the rate வந்து 9th பொசிஷன் வருது, அது வந்து we are storing here. செகண்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா we can tell the index of method to find a particular word called Gmail ஆஃப்டர் அ பர்டிகுலர் பொசிஷன். அதாவது 9வது பொசிஷனுக்கு அப்புறமா இந்த ஜிமெயில் வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்க்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து we will see some more methods that are coming as a part under this. Okay, bye.